நமஸ்காரம் நண்பர்களே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராதே ராதே. தந்தேரஸ் தினம் தன்னிடம் அதிசய ரகசியங்களை கொண்டுள்ளது. துளசி மற்றும் மாரி லக்ஷ்மியின் அசைவான தொடர்பு இந்த நாளின் சிறப்பை இன்னும் ஆழமாக்குகிறது. கூறப்படுகிறதாவது, நீங்கள் தந்தேரசின் திருப்தியான நாளில் ஒரு சிறிய செயலை அமைதியாக செய்தால் மாரி லக்ஷ்மியின் அன்பால் பணத்தின் மழை நின்றுவிடாது. இந்த வழிமுறை மிகவும் எளிமையானது, யாருக்கும் தெரியாமலும் செய்யலாம். ஆனால் அதன் பலன் 7 தலைமுறைகளுக்கு பரவுகிறது. பண்டைய நூல்களின்படி மாரி லக்ஷ்மி தாங்கள் இந்த தெய்வீக ரகசியத்தை தங்கள் பக்தர்களுக்கு வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. தந்தேரஸ் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் வருகிறது, தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன். இந்த நாளில் தேவி லக்ஷ்மி பூமியில் தோன்றி தங்கள் உண்மையான பக்தர்களின் வீட்டில் நுழைகின்றார். அவர்களது பவித்திரமான தொடுதலால் வீடு தூய்மையடைந்து மணமூட்டப்பட்டு பக்தியால் நிரம்புகிறது. மக்கள் பொதுவாக நினைக்கிறார்கள், தந்தேரசின் முக்கியத்துவம் வெறும் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்குவதில் மட்டுமே இருக்கிறது என்று. ஆனால் அதன் அர்த்தம் இதைவிட ஆழமானது. இந்த நாள் வெறும் பொருளாதார செல்வங்களோடு அல்ல, தெய்வீக சக்தியுடனும் தொடர்புடையது. இப்போது நீங்கள் நினைக்கிறீர்கள், துளசியின் தந்தேரஸ் தினத்துடன் என்ன தொடர்பு உள்ளது என்று. பண்டைய காலத்தில் ஆர்ஷி முனிகள் ஒரு ரகசிய தியானத்தை செய்வார்கள். அதை அவர்கள் தங்கள் சீஷர்களுக்கே மட்டுமே கூறுவார்கள். அந்த தியானத்தின் மையம் துளசி தாயார்தான். துளசி சாதாரண செடி அல்ல, அது தேவி லக்ஷ்மியின் நேரடி ஊடகம். வீட்டில் பணப்பாய்ச்சலை திறக்கிறது. கூறப்படுகிறதாவது, தந்தேரசின் இரவில் நீங்கள் துளசி தாயாரில் ஒரு சிறப்பு பொருளை பெரும் பக்தியுடன் யாருக்கும் தெரியாமலே கட்டினால் பணத்தின் ஓடுதல் மிகவும் வேகமாக நடைபெறுகிறது. நிறுத்தப்பட்ட வணிகங்கள் மீண்டும் ஓட ஆரம்பிக்கின்றன, கடன்கள் முடிவடைகின்றன மற்றும் தொலைந்த பணம் எங்கோ ஒன்றாக திரும்பி வருகிறது. இதுவும் சாதாரண வழிமுறை அல்ல, இது ஒரு சித்தமான விதி. அதில் நல்வாழ்க்கையை மாற்றும் சக்தி உள்ளது. இதை செய்யும் முன் தந்தேரஸ் மற்றும் துளசியின் இடையிலான இந்த தெய்வீக தொடர்பு ஏன் மற்றும் எப்படி இணைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். தந்தேரசின் இரவில் யமதீப் ஊற்றப்படும் போது அது நிகழ்கிறது. இதுவே அந்த தருணம், உண்மையான மனதுடன் செய்யப்படும் வழிமுறை பலனை தரும் தருணம் மற்றும் லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் தருணம். நமது வீட்டின் யார்கனில் இருக்கும் பவித்திரமான துளசி செடி வெறும் சாதாரண செடி அல்ல, அதுதானே மாரி லக்ஷ்மியின் தெய்வீக இல்லம். ஆம், தேவி லக்ஷ்மி அந்த துளசியில் திகழ்கின்றார். கூறப்படுகிறது, தந்தேரஸ் தினம் சில சமயம் எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது. அது மனிதர்களின் விதியில் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் துளசி அந்த சக்தியை சமநிலை செய்யும் மற்றும் வழி திறக்கிறது. அதனால் தந்தேரசில் வெறும் மரபின்படி வாங்கும் மக்கள் பின்பற்றுவார்கள். ஆனால் தந்தேரசை துளசியுடன் தொடங்கும் மக்கள் தங்களது விதியை தாங்களே எழுதுகின்றனர். உண்மை இது, பணம் வெறும் உழைப்பால் வராது. அது வரும்போது அதிர்ஷ்டம் விழித்திருக்கும். ஆன்மா எந்தவொரு சக்தி மூலத்துடன் இணைந்திருக்கும் போது வரும். துளசிதான் அந்த மகா மந்திரம். அது நிலைத்தாக பிரபஞ்சத்தை சக்தியூட்டுகிறது. கவனிக்கவும், எந்த வீட்டிலும் துளசி இருந்தால் பெரிய நோய்கள் நிலைக்க மாட்டாது. கண்களில் கண்ணீரும் வரலாம், ஆனால் வயிறு வெறுமைதான் இருக்கும் அல்ல. புகார்கள் வரலாம், ஆனால் ஏழ்மை நுழையாது. ஏனெனில் துளசிதான் அந்த கதவு. அதிலிருந்து மாரி லக்ஷ்மி நேரடியாக நுழைகின்றார். இப்போது அந்த ரகசியத்திற்கே செல்லலாம். தந்தேரசின் இரவில் துளசியில் ஒரு சிறிய ரகசிய வழிமுறை செய்ய வேண்டும். தேவி லக்ஷ்மி கூறுகிறார், நான் துளசியில் வெறும் வரவில்லை, அதில் நிலையான இல்லம் செய்கிறேன். பக்தர் என் ஆசீர்வாதத்தால் அந்த செடியை பவித்திரப்படுத்தும் போதுதான் பணத்தின் ஓடுதல் ஆரம்பமாகிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், இது சாதாரண பொருள் அல்ல. இது அரிசி அல்ல, கிராம்பு அல்ல, திருவாசல் அல்ல, சுபாரி அல்ல. இது ஒரு சின்னம். சரியான மனதுடன் செய்யப்படும் போது வாழ்க்கையில் பணத்தின் கதவுகளை திறக்கிறது. ஆனால் இதை செய்யும் முன் அதன் விதிகள் மற்றும் கவனத்தையும் அறிய வேண்டும். ஏனெனில் எந்த வழிமுறையும் முறையின்றி செய்யப்படும் போது அது எதிர்மறையாகவும் நடக்கலாம். பணத்தின் ஓடுதல் உருவாகும் போது மனம், வாக்கு மற்றும் செயல்கள் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும். பண்டைய மரபு கூறுகிறது, தந்தேரசின் இரவு பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பு தேவதைகள் பூமியில் அவர்கள் இறங்குகிறார்கள் மற்றும் மனிதர்களின் செயல்களின் கணக்கை பார்க்கிறார்கள். அந்த சமயத்தில் துளசி சாட்சி ஆகிறது, யார் தகுதியானவர், யார் தகுதிவற்றவர், யாரிடம் கொடுக்க வேண்டும் மற்றும் யாரிடம் எடுக்க வேண்டும் என்று. ஆகையால் துளசியில் ஏதாவது கட்டுவது வெறும் செயல் அல்ல, அது தேவதைகளுக்கு அனுப்பிய ஒரு செய்தி. இதை முழு பக்தி, மௌனம் மற்றும் ஒருமித்த கவனத்துடன் செய்ய வேண்டும். இப்போது கவனமாக கேளுங்கள்.
தேவி லக்ஷ்மி யாருக்கும் விருப்பத்துடன் ஆசீர்வாதம் அளிக்கலாம், அவரின் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் இருந்தாலும். இரவில் கடைசி பகல், சுமார் இரவு 12 மணிக்கு வீடு முழுவதும் அமைதியாக இருக்கும்போது மனதார்த்தமாக இந்த பிரார்த்தனை செய்யவும். ஓ துளசி, ஓ விஷ்ணுபிரியா, என் வீட்டில் ஏழ்மை விலக்கி வளத்தின் வண்டியை என் யார்கனில் நிலைத்தவாறு நிலைநிறுத்து. அதற்குப் பின் யாருக்கும் தெரியாமல் சிவப்பு நூலால் ஒரு இரகசிய பொருளைக் கட்டவும். இப்போது கேள்வி எழுகிறது, அந்த பொருள் என்ன? அது கற்பூரத்தில் மூடிய சிறிய வெண்கலத் துண்டு, அதாவது தென்னீர் துண்டு. கற்பூரம் அக்னி மூலதத்தை குறிக்கிறது மற்றும் வெண்கலம் கோள்களின் சக்தி. இரண்டின் சந்திப்பு நிகழும்போது பணத்தின் பாதையில் இருக்கும் கர்மிக தைகள் எரிக்க ஆரம்பிக்கின்றன. இந்த ரகசியம் எந்த நூலிலும் கிடைக்காது, ஏனெனில் இது குரு மரபின் அபூர்வ வார்த்தை, அது தகுதியான சீஷர்க்கே வழங்கப்பட்டது. பல காலங்களுக்கு முன்பு சில வணிகர்கள் இந்த வழிமுறையை இருண்ட இரவில் இரகசியமாக செய்தார்கள். அடுத்த ஆண்டு அவர்கள் மிகவும் வளமானவர்கள் ஆனார்கள். அவர்களின் செல்வம் தொடர்ச்சியாக பாய்ந்து வந்தது, சங்கத்தின் ஓட்டம் போல். யாரும் இந்த இரகசியத்தை யாருடன் பகிரவில்லை, ஏனெனில் அவர்கள் நம்பினார்கள், இந்த வழிமுறை எல்லோரும் அறிந்தால் அதன் சக்தி குறையும். இதுவே காரணம், இந்த அதிசய வழிமுறை இன்று வரை பலரிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. கவனிக்கவும், வெண்கலத் துண்டு சுமார் 1 கிராம் அளவுக்கு இருக்க வேண்டும். அது அதிகமாக இருந்தால் உடலில் கோப சக்தி உருவாகலாம், குறைவாக இருந்தால் அதன் விளைவுகள் குறையும். நனைத்தல் எப்படி செய்ய வேண்டும்? ஏனெனில் இதிலிருந்து வழிமுறை ஆரம்பிக்கிறது. முதலில் ஒரு மண் கிண்ணம் அல்லது தீப்பெட்டி எடுக்கவும். அதில் கற்பூரம் வைக்கவும் மற்றும் வெண்கலத்தின் சிறிய துண்டை அதன் நடுவில் நுழைக்கவும். கவனிக்கவும், அதை உங்கள் கைகளால் தொட வேண்டாம். ஒரு பிடி அல்லது சந்தன மரக்குழாய் உதவியை பயன்படுத்தவும். பிறகு அந்த வெண்கல துண்டை துளசி செடியுடன் கட்டவும். இந்த நேரத்தில் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், எந்த விருப்பமும் செய்ய வேண்டாம், மனதில் சந்தேகம் கூட வைத்துக் கொள்ள வேண்டாம். வெறும் அமைதியாக இருந்து பக்தியுடன் வணக்கம் செய்யவும் மற்றும் அடுத்த நாள் துளசிக்கு நீர் அர்ப்பணம் செய்யவும். இப்போது உடனடி மாற்றம் காணப்படுகிறதா இல்லையா என்று கவலைப்பட வேண்டாம். மாற்றம் முதலில் நுண்ணிய உலகில் நடக்கிறது, பின்னர் வெளிப்படுத்தப்பட்ட உலகில் தெரியவரும். முதல் மாதத்தில் பழைய கடன் எதிர்பாராத விதமாக திரும்பி கிடைக்கும். 2ஆம் மாதத்தில் நிறுத்தப்பட்ட வணிகம் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். 3ஆம் மாதத்தில் நீங்கள் புரியாத விதமாக பணம் வந்து சேரும். சில சமயம் லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் பணமாக அல்லாமல் மிருகங்கள், வாகனங்கள் அல்லது சந்தானம் வடிவில் கிடைக்கும். இந்த வழிமுறை மூலம் பணம் நேரடியாக ஓட ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள், இந்த இரகசியத்தை யாரிடமும் கூறினால் அதன் பலன் அங்கே நிறுத்தப்படும். மிக முக்கியமானது, துளசி செடி உலர்ந்து கொண்டிருந்த வீட்டில் இந்த வழிமுறை செய்ய வேண்டாம், இல்லையெனில் விளைவுகள் எதிர்மறை ஆவாகும். உங்கள் துளசி செடி உலர்ந்திருந்தால் தந்தேரஸ் அல்லது தீபாவளிக்கு முன்பு புதிய துளசி செடியை வளர்க்கவும். ஆனால் சிறந்த பலன்கள் அதே இடத்தில் கிடைக்கும், அங்கு துளசி பழைய, பசுமையான மற்றும் உயிருடன் இருக்கும். ஆகையால் துளசியை எப்போதும் உலர விடாதீர்கள். அதன் நிறம் மாற ஆரம்பித்தால் முதலில் அதன் குறைகளை நீக்கவும். துளசி பசுமையாக, மண் ஈரமுள்ள மற்றும் சூழல் பவித்திரமான போது அது உங்கள் அதிர்ஷ்டத்தின் பாதுகாவலராக மாறும். இந்த வழிமுறை மாறி லக்ஷ்மியை உங்கள் வீட்டுக்கு ஈர்க்கிறது மற்றும் வளத்தின் வழியை திறக்கிறது. இந்த வழிமுறை ஒரு சஞ்சாரியை பணக்காரனாக மாற்றலாம், ஒரு வியாபாரியை பேரரசராக மாற்றலாம் மற்றும் ஒரு ஏழை குடும்பத்தின் ஏழ்மையை நிதானமாக அழித்துவிடலாம். ஆனால் நினைவில் வைக்குங்கள், இதை லோபம், பயம் அல்லது அழுத்தத்தால் செய்யக்கூடாது, பக்தி மற்றும் நம்பிக்கையுடனே செய்யுங்கள். ஏனெனில் நாம் எந்த வழிமுறையையோ மேற்கொள்ளும் நேரத்தில் யாரையும் நஷ்டம் செய்யாமல், மனதில் லாபம் இல்லாமல் இருப்பின்தான் தந்தேரஸ் உண்மையான அர்த்தத்தில் நமக்காக உண்டாகும். தந்தேரஸ் பணக்காரர்களுக்கே அல்ல, அதற்கு அதிர்ஷ்டமுள்ளோருக்குதான் திருவிழா. பலரால் தினமாக நினைக்கப்படுகிறது,
இந்த நாளில் பற்பல பணக்காரரானோர் மாத்திரமே லக்ஷ்மியை பூஜிக்கிறார்கள், ஏனென்றால் அவர்களிடம் பணம் உண்டு. ஆனால் அது தவறான புரிதல். தந்தேரஸ் என்பது அதிர்ஷ்டத்தை எழுப்புவதே. இது யாருடையவனுக்கும் வாழ்க்கையில் ஒளியை பரப்பலாம். தந்தேரசின் ரகசியம் மாதா லக்ஷ்மியை உண்மையான மனதோடு வரவழைப்பதற்கான வழிமுறையை எப்போதும் மனதில் வைக்கும். செல்வமும் லக்ஷ்மியும் இரண்டு வேறு விஷயங்கள். குடும்பத்தின் சுகத்திற்கு தினமும் வணங்கி கடினமாக உழைக்கும் மனிதனுடைய வீட்டில் தானே மாதா லக்ஷ்மி நிரந்தரமாக தங்குகிறார். அன்னிகளே, கவனியுங்கள், தந்தேரஸ் அதிர்ஷ்டமிக்கோரின் திருவிழா. தங்கள் தாகத்தை கற்றுக் கொண்டவர்கள்தான் உண்மையில் செழிக்கிறார்கள். இப்போது நீங்கள் எண்ணியிருப்பீர்கள், இது ஆத்ம விசுவாசமே? இல்லை, இது பக்தியின் கலை, இது சக்திகளை மாற்றும் அறிவியல். இன்று நான் உங்கள் மீது பகிர்ந்து கொண்ட இந்த தீப ரகசியத்தை மற்ற யாரோடு பகிராதீர்கள். இந்த இரகசியத்தின் பால்தான் அதன் சக்தி. முதலில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் எடுக்கும் வெண்கலத் துண்டு மிகச் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த சிறிய வெண்கலத் துண்டை கற்பூரத்தில் மூழ்க வைக்கும்போது அல்லது மண் வளைப்பெட்டியில் வைத்துக் கொள்ளும் போது முதலில் அதை கங்கா நீரால் கழுவிக்கொள்ளுங்கள். கங்கா நீர் கிடைக்காவிட்டால் கோமூத்திரம் மூலம் பவித்திரப்படுத்துங்கள். பிறகு ஒரு செம்மலர் துணியை எடுத்துக் கொள்ளுங்கள். அது முற்றிலும் தூய்மையானது இருக்க வேண்டும். இதை செய்வதற்கு பொழுதுகளில் பெண்கள் தங்கள் பெற்றோர்கள் அல்லது அயல் நிலையோர்களுடன் பகிர்ந்து கொள்வது நடக்கிறதை பார்க்கலாம். ஆனால் இந்த நடைமுறையை முழுமையாக ரகசியமாகச் செய்ய வேண்டும். ஆகையால் பெண்கள் முழு நம்பிக்கை, பக்தி மற்றும் மதிப்புடன் இந்த நடைமுறையை செய்யும்போது முடிவுகள் மிகவும் விரைவாகவும் சக்தி வாய்ந்தவையும் கிடைக்கும். நினைவில் வையுங்கள், இந்த நடைமுறையை மாதா லக்ஷ்மி மற்றும் தேவா குபேரின் ஆசீர்வாதத்துடன் மட்டுமே வெற்றியடைய செய்ய வேண்டும். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் எந்தவோ ஒரு கடின சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். யாரோ கடனின் சுமையால், யாரோ சந்தான சுகத்தின்மை, யாரோ வேலைக்கான பதவி உயர்வின்மை, யாரோ வணிகத்தில் தோல்வியால் மனசு வெறுக்கிறார். சில இடங்களில் வீட்டில் கலகம், சில இடங்களில் நோய்களின் அச்சம் எப்போதும் உள்ளது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த தந்தேரஸ் நடைமுறையை செய்து பார்க்க வேண்டும். ஏனெனில் மனிதன் என்ன சம்பாதித்தாலும் அது குடும்பத்தின் சுகத்திற்கு மட்டுமே சம்பாதிக்கிறார். ஆனால் வீட்டில் கலகம் மற்றும் அமைதியின்மையே இருந்தால் அந்த வீடு சிதற ஆரம்பிக்கும். அதனால் இந்த தந்தேரஸில் மாதா லக்ஷ்மிக்கு இதுபோல் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓ மாதா லக்ஷ்மி, என் வீட்டில் எப்போதும் ஒருமைப்பாடு நிலைத்திருக்கட்டும். என் குடும்பத்தில் ஒருபோதும் விரோதம் அல்லது பிரிவுகள் ஏற்படாதே. எந்தவொரு விவாதமும் அல்லது கலகமும் வந்தாலும் அதை உடனே அமைத்துவிடு. என் குடும்பம் ஒருபோதும் சிதறாதே. வீட்டில் உள்ள லக்ஷ்மி, அதாவது பெண் சந்தோஷமாக இருக்கும்போது பணத்தின் தேவையும் எப்போதும் சந்தோஷமாக அந்த வீட்டில் விற்கிறார். திருவிழாக்கள் நடைபெறும் போது சிலர் தங்களது வீட்டின் லக்ஷ்மியிடம் கோபமாக நடந்து அவற்றைக்கிறார்கள். இது மிகத் தீயதாகும். இந்த வருடம் நினைவில் வைக்கவும், வீட்டின் சூழல் அமைதியான, நேர்மறையான மற்றும் அன்புடன் நிரம்பியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாதா லக்ஷ்மி தங்கம் வெள்ளியால் அல்ல, மனிதனின் மனதின் உணர்வுகளால் ஈர்க்கப்படுகிறார். அவர் மனிதரின் கருணை, அன்பு மற்றும் பவித்திரத்தை கவனிக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் வீடுகளில் மாதா லக்ஷ்மி முதலில் செல்வார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமுதாய சேவை செய்யும், தானம் செய்வோர் மற்றும் மாதாவை ஆராதித்து பிறருக்கு உதவும் வீடுகள் மட்டுமே மிகவும் செழிப்பாக இருக்கும். ஏதேனும் ஏழை உங்கள் கதவுக்கு வந்து சென்றால் அவர்களை அவமதிக்காதீர்கள். அவர்கள் தங்களுக்கே மாதா லக்ஷ்மியின் உருவத்தில் வந்து உங்கள் பரீட்சையை செய்யக்கூடும். அந்த ஏழை மனிதனாக வந்தாலும் நீங்கள் அவர்களை அவமதித்தால் நீங்கள் வெறும் அந்த ஏழையை மட்டுமல்ல, தானே மாதா லக்ஷ்மியை அவமதித்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவனிக்கவும், மாதா உங்களை பரீட்சை செய்யும். ஏனென்றால் அவருடைய நோக்கம் வெறும் கவனம் பெற்றுக்கொள்வதே அல்ல. மாதா லக்ஷ்மி தங்கள் பக்தர்களை பல விதங்களில் பரீட்சை செய்கிறார். சில நேரங்களில் துன்பம் கொடுத்து, சில நேரங்களில் துன்பமாக தோன்றிக்கொண்டு. அதனால் இனிமேல் எந்த பெண்ணையும் அவமதிக்காதீர்கள். யாரிடமும் வெறுப்பு, பகை அல்லது தீமையை உணராதீர்கள்.
யாரின் இதயத்தையும் காயப்படுத்தாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை நினைத்துப் பார்த்து தேர்வு செய்யுங்கள். நண்பர்களே, எனது இந்த வழிமுறை உங்களுக்கு பிடித்ததாக இருந்ததாக நான் நம்புகிறேன். நினைவில் வையுங்கள், மாதா லக்ஷ்மி தங்கம் வெள்ளியால் அல்ல, மனிதனின் மனதின் உணர்வுகளால் ஈர்க்கப்படுகிறார். அவர் மனிதரின் கருணை, அன்பு மற்றும் பவித்திரத்தை கவனிக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் வீடுகளில் மாதா லக்ஷ்மி முதலில் செல்வார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமுதாய சேவை செய்யும், தானம் செய்யும் மற்றும் மாதாவை ஆராதித்து பிறருக்கு உதவும் வீடுகள் மிகவும் செழிப்பாக இருக்கும். ஆகையால் இந்த தந்தேரஸில் யாரோ மனசாட்சி இல்லாத அல்லது உதவிக்கு ஏழையானவர் உங்கள் உதவியை நாடினால் அவருக்கு உதவ வேண்டும்.